நீதி தேடணும். நீதினா என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். ஜெபிக்கிறது ஒரு நீதி அது. ஆனால் நம்ம ஜெபிக்கிற நீதி நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப நீதியை செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? கொடுக்கறது ஒரு நீதி. நீங்க எதையெல்லாம் செய்யறீங்க ஆண்டவருக்கு அது நீதியில போய் விலகி முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம நீதியில வாழணும். நம்மகிட்ட அநீதி கிடையாது, அநியாயம் கிடையாது. ஒரு நீதிமான் நிமித்தம் ஒரு சோதா பட்டணத்தை என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். ஆனா அந்த நீதிமான வெளியே கொண்டு வந்ததுக்கு அழிவு உண்டாக்குறார். ஒரு நோவா நீதிமானா இருந்ததுனால அவங்க குடும்பம் காக்கப்பட்டுச்சு. அந்த நோவா நீதிமானா இல்லைன்னா நம்ம இருப்பார் ஆண்டவர் முழு குடும்பத்தை அழிச்சிருப்பார். நீங்க ஒரு குடும்பத்துக்கு நீதிமான் அப்படின்னு உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தாச்சுன்னா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நமக்கே நீதிமான் நமக்கு என்ன பண்ண முடியாது. சில பாவி பாவின்னு சொல்லி இதே சொல்லி என்ன ஆயிடுச்சு? எனக்கு குறையுதுன்னு சொல்லி அந்த நீதியில வளர்றதே கிடையாது. எப்பவுமே ஆண்டவர் நம்மளை எப்போ பரிசுத்தமா மாத்திட்டாரு, எப்போ நீதிமனா மாத்திட்டாரு. இப்போ அதுல வளரணும்னு ஆண்டு சொல்றாரு, அதை செய்யணும்னு சொல்றாரு. அதுக்குதான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். நம் மூலமாக நீதி என்ன பண்ணணும்? புறப்பட்டு மக்களுக்கு போய் சேர்ந்தோம்னா நம்ம நீதிமானா இருக்கணும், நம்ம பரிசுத்தம் இல்லையா? அதெல்லாம் ஒரே நாள் வருமா? அதுல வளரணும். புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்தத்துமே இந்த பரிசுத்தம், பரிபூர்ண பரிசுத்தம். புரியுங்களா? பரிசுத்தத்துமே இந்த பரிசுத்தம், நமக்கு சுத்தம், பரிசுத்தம், உத்தமம் இல்லையா? அதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றது வாஸ்தவம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். அவர் சுத்தமா இருக்கிறது போல தன்னையை நீங்க என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். புரியுங்களா? ஒரு 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 சுத்திகரிப்புனா என்ன அப்படின்னா, ஒரு எப்படி நீ வஸ்திரங்களை சுத்தம் பண்றீங்களோ அதுக்கு சோப்பு தேவை, தண்ணி தேவை, அதை ஒரு வாஷிங் மிஷின் போட்டு சுத்தம் பண்ணணும். அதுபோல நமக்குள்ள வந்து கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருகிறது ஏதாவது நம்ம என்ன பண்ணுது? நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. அதான் எடுக்கிறதுக்கு நமக்கு ரத்தத்தை கொடுத்துட்டாரு, அவன் ஜீவ தண்ணீரை கொடுத்து வச்சிருக்கிறாரு, அவன் தன்னை ஆவியை கொடுத்து வச்சிருக்கிறாரு இல்லையா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய ஆவியினாலே நம்ம சுத்தம் பண்ணிக்கணும், அவருடைய நாமத்தினால நம்மளை சுத்தம் பண்ணணும். அது எப்படி சொல்லணும்? ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஆவியில வளர்வதற்கு ஒரு பாத்திரத்தை நீங்க தினமும் சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? எப்ப சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறோம்? அழுத்தா இருக்கும்போது சுத்தம் பண்ணணும். நம்ம வஸ்திரம் அழுத்தா இருக்கும்போது நம்ம சுத்தம் பண்ணணும். நமக்குள்ள இந்த கண்கள் வழியாக என்ன பண்ணுது? பிசாசு ஏதாவது ஒரு இச்சையை காட்டுவோம். அது இல்லையா? ஏதாவது ஒரு மாம்ச இச்சைகளை, பண ஆசை, பொருள் ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, உலக ஆசை, பொருள் ஆசை, அப்புறம் வீடு ஆசை. யாரா வீட்டை பார்ப்பீங்க, அதே மாதிரி எனக்கு இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு. ஆனால் அது ஒன்று வராது. அதனால் நம்ம அதனால ஆசை வைப்போம். அந்த ஆசையினால வந்த ஒரு இச்சைகள் உண்டாது. ஆனால் நமக்கு தெரியாமையே அதை செய்யறதுனால நம்ம ஆண்டவருக்குள்ள வந்து நம்மளை சுத்திகரித்து தான் உட்காரணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். நமக்குள்ள பாவம் இல்லைன்னு நம்ம என்ன கூடாது? சொல்லவே கூடாது. வாசிக்க அந்த வசனத்தை 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் 8 வாசம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நம்மை நாமே வஞ்சித்திருப்போம். நாமே வஞ்சிக்கப்பட்டு போயிடும். எனக்கு பாவம் எதை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? பிசாசு இன்னும் பூமியை விட்டு என்ன பண்ணல, போகல. அவன் இந்த பூமியில இருக்கிறான். இந்த உலகத்தில் அவன் என்ன பண்ணிக்கிறான்? சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். புரியுங்களா? அவன் என்ன செய்வான்னா பாவத்தில் தள்ளுவதற்காக முயற்சி எடுப்பான், பிரியாசை எடுப்பான். புரியுங்களா? நீ பார்த்துருக்க உடனே பாவம் உள்ள வந்துடாது. புரியுங்களா? பாவம் வருவது 3ஆம் ஸ்டேஜில் வருது. புரியுங்களா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேரை வைப்பான், அப்புறம் அக்கிரமம் செய்ய வைப்பான், அக்கிரமம் செஞ்சே வரும், அப்புறம் தான் பாவம். அந்த அம்மா முதல் இடத்துல பாவம் செய்தாங்களா? ஃபஸ்ட்டு தனியை பார்க்குறாங்க, கட்டளையை மீறாங்க, அதை போய் எடுக்கிறாங்க கையில்.
அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இருதயத்தில் என்ன உண்டாகுது? அக்கிரம சிந்தை உருவாகும். அக்கிரம சிந்தை வந்திருக்கு. சிந்தை நம்மளது பாவத்திலே செய்ய வைக்குது. நமக்குள்ள அக்கிரம சிந்தை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணோம்? பாவத்துக்குள்ள தள்ளுவோம். அதனால தான் அக்கிரம சிந்தைக்காரருக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? சேவை கொடுப்பார். அப்ப இந்த அக்கிரம சிந்தை வராது இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை. ஆவியில மீறுதல், ஆத்மாவில அக்கிரமம், சரீரத்தில் பாவம். மூன்றாவது தான் பாவத்தில் தள்ளுறதாங்க. 8 பேருக்கு சரீர பாவம் செய்யறது. 8 பேருக்கு ஒருத்தர் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவன் வாயில என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் பேசினே இருப்பான். பேச பேச நம்ம வாக்குவாதம் உண்டாகுது. வாக்குவாதத்தில் என்ன உண்டாகுது? நம்ம உண்டாகுது. ஃபர்ஸ்ட் சாதாரணமாக வார்த்தை ஆரம்பிச்சிருப்போம். அப்புறம் கொஞ்சம் பேருக்கு அம்மாவை எடுப்பாங்க, அப்புறம் அப்பாவை எடுப்பாங்க, அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க எடுப்பாங்க. அப்படியே வரும். இது சும்மா இருப்பாரா? புரியுங்களா? ஃபர்ஸ்ட் பேசும்போது கோபம்லாம் கம்மியாக, கொஞ்சம் அதிகமாக பேசும்போது கடும் கோபம் வருது. அப்படியே கடும் கோபம் என்ன பண்ணுது? இருதயத்தில் போய் என்ன பண்ணுது? அக்கிரம சிந்தை உண்டாக்குது. உடனே என்ன பண்றாங்க? நானே கிறிஸ்துவனா இருக்கிறேன், இல்லைன்னா என்ன பண்ணிருப்பேன்? நேற்று நீ இந்த இடத்துல நிற்க முடியாது அப்படின்னு. புரியுங்களா? நான் பைபிள் எடுத்துட்டேன், பார்க்குறேன் அப்படின்னு. அப்படின்னா அர்த்தம் அவருக்கு ஒன்றும் பாவம் வெளியே அக்கிரமம் போகலன்னு அர்த்தம். அது இல்லையா? அப்போ அக்கிரமம் வந்து பெருகும் போது பாவம் என்ன பண்ணிட்டு செய்ய ஆரம்பிச்சு அடிதடி உண்டாய். கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அப்புறம் அந்த வார்த்தையை அக்கிரமான வார்த்தைகளை பேசும்போது அக்கிரம உதடு உருவாகி அக்கிரம இருதயம் உண்டாகி அப்புறம் பாவத்துக்கு முடியுது. இப்படிதான் பிசாசனம் பண்ணலாம். நமக்கு தெரியாது. ஆவியிலே ஃபர்ஸ்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா ஆவியின் வழியாக பிசாசு உள்ள வர முடியும். ஆவியான ஆவியின் வழியாக தான் வராது. நம்முடைய ஆவியில அவன் என்ன பண்றான்? மொத்தத்துல ஆவி போயிடுச்சுன்னா பாருங்க, அப்புறம் இந்த அம்மா பேசலாம், இவங்களால பேச முடியாது. சர்ச்சைகள்லாம் கரெக்டாக தான் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆவி, அந்த ஆவி எழுப்பும் போது என்ன பண்ணுது? அவனுக்குள்ள ஆவி இருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? பேச்சு வச்சு என்ன பண்றோம்? பேசுது. என்னன்னு ஓடு கத்துது. ஓ, யாருக்கு உள்ள இருக்கும் ஆவி வந்தாச்சு. எப்படி வந்துருச்சு ஆவி? இவங்க ஆவி குறித்தே பேசுறதுனால ஆவி உள்ள வந்துருச்சு. ஆவி குறித்து பேசினா ஆவி வருது. பரிசுத்தாய் குறித்து பேசினா பரிசுத்தாய் வருவார். மனுஷனை குறித்து பேசினா மனுஷ ஆவி உள்ள வருது. அப்ப யாருக்கு யார் நேரத்தை கொடுக்குறீங்களோ அதுதான் நம்ம என்ன பண்ணுது? வெல்லுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? எந்த ஆவி குறித்து என்ன பண்ண விடாது? பேச விடாது, அதட்டணும். இயேசு நாமத்தை சொல்லி அதட்டணும். அப்ப நீங்க இயேசு நாமத்தை எப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க? இந்த ஆவி உள்ள வராது. இல்லைன்னா நீங்க ஆவிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஆவி உள்ள வந்துடுது. அந்த பிசாசு என்ன கூடாதீங்க, இடம் கூடாது. பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்குறோம்? கீழ்படியாம போனா ஆவி என்ன பண்ணுது? உடனே டக்குன்னு அவனை பிடிச்சிக்குது. நீ அக்கிரம சிந்தை உங்களுக்குள்ள வருதுன்னா நீங்க உட்காந்து வெட்டுக்குள்ள உட்காந்து அக்கிரம சிந்தை வருது. இப்ப பிசாசு என்ன பண்ணுவான்? சொல்லுங்கம்மா. பிசாசு அவன் எங்க இருக்கிறான்? முதல் வானத்தில் இருக்கிறான். வானசன் ஆவிகள் இது என்ன பண்ணுது? நீங்க பெட்ல தான் உட்காந்துக்கிட்ட சிந்திக்கிறேன், இல்ல உட்காந்து சர்ச்சையில சிந்திக்கிறேன், இல்ல வீட்டில் உட்காந்து சிந்திக்கிறேன், இல்ல ஹோட்டல்ல உட்காந்து சிந்திக்கிறேன்னா அதனால அது வந்து ஹோட்டல்ல உட்காந்துக்கிறாங்க, சர்ச்சில் உட்காந்துலாம் தெரியாது. அது வெளிகரமா என்ன பண்ணுது? நேரா என்னை குறித்து ஒருத்தர் அக்கிரம சிந்தை வச்சிருக்கிறாரு, நான் போய் என்ன பண்ண அவரை வெல்ப் பண்ணி அந்த அக்கிரமத்தை செய்ய வைக்கிறேன். நீங்க சிந்தித்தனால்தான் அது என்ன பண்ணுச்சு? அந்த ஆவி உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சு. நீங்க சிந்திக்கலன்னா கிறிஸ்துவ சிந்தை தான் என்ன பண்ணுவாரு? இயேசு உள்ள வரும். நீங்க அக்கிரம சிந்தை இருக்கிறதுனால விசுவாசம் நேரம் யாருக்கிட்ட வரும்? யாருக்கிட்ட அக்கிரம சிந்தை இருக்குதோ அவங்களுக்குள்ள வந்து போகணும். அது வரதுக்கு யார் காரணம்? அவங்க சிந்திக்கிற சிந்தனை. மாம்ச சிந்தை இருக்குன்னா மரணம் வரும். அக்கிரம சிந்தை தான் பிசாசு வருவான். கிறிஸ்துவ சிந்தை தான் இயேசு வருவார். நீங்க யாருக்கு சிந்திக்கிறீங்க? இப்ப நீங்க உட்காந்துக்கின்னு ஒரு 2 ஹவர் நான் ஜாப் பண்ண சிந்தித்தீங்கன்னா யார் வருவாங்க? பரிசுத்தாய் வருவார். நீங்க 2 ஹவர் உட்காந்து கட்டுக்கதைகள் பேசுறது யார் வருவாங்க?
அவன் வந்து என்ன பண்ணுவான், நம்ம ஆளுங்க நம்ம பத்தி பேசுறாங்க, நான் என்ன பண்ண போறேன், போய் அவங்க பேசுறதை அதிகப்படுத்தணும். அதே என்ன பண்ணணும், பெருசா ஆகணும், 100% ஆகணும். என்ன பண்ணுவான், நீங்க இடம் கொடுத்தனா வந்து இடம் எப்போ கொடுத்தோம், ஜெபம் பண்ற நேரத்தில் கட்டுக்காது பேசணும், ஜெபம் பண்ற நேரத்தில் தூங்கி இருக்கணும். அதிகாலை 5 மணிக்கு ஜெபம் பொருத்தம் பண்ணிட்டேன், ஆனா 7 மணி வரைக்கும் தூங்கி இருக்கணும். அப்ப பிசாசு வரணும் நான் வீட்டுக்கு வருவான். 5 மணிக்கு நான் சர்ச்சுக்கு போன சொன்னீங்க, ஆனா 7 மணி வரைக்கும் தூங்கி இருக்கணும். என்ன ஆகும், நம்ம இடம் கொடுக்குறோம். அதிகாலையில எழுந்து நீ ஜெபிக்கிற நேரத்துல நீ தூங்கி கிடைக்கும். அதனால பிசாசு வரணும் வரமாட்டானா, நீ ஏன் இடம் கொடுத்தனா, உனக்கு நிர்விசாரம், ஒரு நிர்விசாரம் இருக்கும். கத்தர் பார்த்து பாரு, பாஸ்டாய பார்த்து பாரு, அவர் எனக்காக ஜெபம் பண்ணிருப்பாரு, ஏசு ஜெபம் பண்ணிருப்பாரு, நான் என்ன பண்றேன், நிர்விசாரமா ஊரெல்லாம் சுத்தி இருக்கிறேன், என் இஷ்டம் போல நான் வாழறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது. முடியுமா சொல்லுங்க. அப்புறம் ஆண்டவரோட என்ன பண்ணணும், பேசணும், ஜபத்தில் எழுந்து பேசணும், நம்மளை சுத்திகரிக்கணும். புரியுங்களா, நம்ம உட்கார்ந்து இருக்கிறது அவருடைய கிருபை. ஆனால் நமக்குள்ள பிசாசு வராத இருக்கணும்னா நீ ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். புரியுங்களா, ஓய்வு நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன் அதனால பிசாசு வராது சொன்னோம். யூதாஸ் என்ன பண்ணினா, பிசாசு 3 வருஷம் ஆனோட என்ன பண்ணான், 3 வருஷம் ஏசுகிட்ட இருந்தாரு, ஆனால் நான் போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் பிசாசு. 3 வருஷம் ஏசு கூட இருந்தவங்க 3 வருஷம் ஒரு ரவுடி இருக்கிறாங்க, ஒரு பையன் இருக்கிறாங்கன்னா அந்த ரவுடி பார்த்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கிறது வந்து நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஒரு ரவுடிக்கிட்ட ஒரு தம்பி 3 வருஷம் இருக்கிறாருன்னா யார்கிட்ட பாருங்கன்னா ரவுடி கிட்ட இருக்கிற ரவுடி அவர் தான் முக்கியமான ஆளுன்னா யாருன்னா அவங்க கை வைப்பாங்க, வைக்க மாட்டாங்க. ஆனால் பாருங்க, இயேசு கூடவே அந்த யூதாஸ்கிட்ட யார் எடுத்துக்கு கை, பிசாசு வைக்கிறாங்க. அப்ப பிசாசுனா யூதாசுக்குள்ள கிறிஸ்து சிந்தை இல்லை. புரியுங்களா, அப்போ எப்போ வராம திராட்சை ரசத்தை 58 வயது வைக்கும் போது என்ன பண்ணலாம், உள்ள வந்துட்டான். அப்போ பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துடைய 58 வைக்கும் போது வரக்கூடாது. ஏன் வந்தா, இருதயத்தில் பண ஆசை இருந்தது, பண ஆசையில சிந்தை இருந்தனாலதான் அவனுக்கு என்ன வந்தது, நிர்விசாரம். அல்லேலூயா. அப்போ அந்த நிர்விசாரத்துக்கு யார் இடம் கொடுத்தது, யூதாசே கொடுத்தாரு. ஆண்டவனே கேட்டுக்கலாம், 30 வெள்ளிக்காசு கொடுங்க, என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு ஒரு இடம் வாங்கி தந்து கேட்டதை கொடுத்துருப்பாரு. இவ்வளவு அற்புதம் செய்கிறது 30 வெள்ளிக்காசு யூதாசு கொடுக்க முடியாது, ஆண்டவர் கொடுக்க முடியும். ஏன் கேட்கல, ஏன் கேட்கல, அடிக்கடி இயேசு என்ன பண்ணுவாரு, யாராவது இயேசு பிடிக்க வந்தாங்கன்னா இயேசு என்ன பண்ணுவார், மறைஞ்சிடுவார். அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு, இவரு 40 வெள்ளிக்காசு வாங்கிடுவேன், இயேசு பிடிக்கும் போது இயேசு என்ன பண்ணிடுவார், மறைஞ்சிடுவார். இவருக்கு அந்த மாதிரி எண்ணம். அதுமாதிரி சபையில எத்தனை பேர் என்ன பண்றாங்க, இன்னைக்கும் அந்த மாதிரி அப்படியே என்ன பண்ணுவாங்க, அவர் 10 வரை இவர் 10 வரை இவர் 10 அப்படியே சொல்லி காத்துவோம். ஆனா அது முடிவுக்கு வரும்போதுன்னு அவனுக்கு தெரியல, இவன் எண்ணிக்கை காட்டி கொடுத்தாலும் அன்னைக்கு இயேசுதான் பண்ண மறையல. அவர் என்ன சொல்றாரு, டைரக்டா நிக்கிறாரு, எனக்கு பிடிக்குமா, யாரை தேடுறேன்னு அவர் கேட்கிறாரு. நான் எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் கீழே வர்றாங்க. நான் என்ற வார்த்தைக்கு எல்லாம் என்ன பண்ணுது, கீழே விட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப யோசித்து பாருங்க, ஆணுகிட்ட ஒரு வல்லமை எப்படி வேலை செய்ததா இருக்கு. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய சிந்தை கிறிஸ்து சிந்தையா மாறணும்னு 1 கொரிந்தியர் 2:15 சொல்றாரு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ என்ன பண்ணிக்குது, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ரோமர் 8:8 என்ன சொல்றது, ரோமர் 8:8 மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை
இயேசுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருக்கு விரோதமான பகை, இந்த வேதத்துக்கு ஒரு விரோதமான பகை. நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை மரணம். அப்ப நமக்குள்ள கிறிஸ்துவ சிந்தை வரணும். அப்ப கிறிஸ்துவ சிந்தை எப்படி வரும்ல? கிறிஸ்துடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் போது கிறிஸ்துவ சிந்தை வரும். கிறிஸ்துடைய வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். கிறிஸ்துடைய சத்தியத்தை தேடணும். கிறிஸ்துக்குள் என்ன பண்ணணும்? இந்த வேத வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்துக்கணும். அப்ப கிறிஸ்துவ போலே நீ சிந்தை வர ஆரம்பிச்சு. நீ வேதத்தை விட்டுற, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கணும், அப்புறம் நாங்க என்ன பண்ணுறது? இந்த அதிகாரத்தை எடுக்கிறது எப்படி கிறிஸ்துவ சிந்தை வரும்? மாம்ச சிந்தை வருது. மாம்ச சிந்தை என்ன பண்ணுறது? மரணத்தை உண்டாய் ஆத்மாவை சாகடிச்சு. அது யார் காரணம்? அவங்களே தான். நீ மாம்ச சிந்தை உனக்குள்ள வரும், ஆனா அதை தடுக்கிறது ஆவி சிந்தை. அதனால ஆவி சிந்தை மாம்சத்துக்கு விரோதமாகும், மாம்ச சிந்தை ஆவிக்கு போராடும். கலாத்தியில வாசிக்கணும். அப்ப இந்த ஆவி சிந்தையில தான் நீங்க நிக்கணும். நம்மள நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். அப்ப நமக்கு இந்த வேதத்தை விட்டா வேற வழியே கிடையாது. உங்களுக்கு எல்லா வழியும் எங்க இருக்குது? நானே வழி. வழினா என்ன? நானே சத்தியம், நானே. வழினா என்ன? வழினா என்ன? வழி என்பது இந்த வேதம் தான் வழி. அந்த வேதத்தை நீங்கள் அறியும் போது உங்களுக்கு சத்தியம் உருவாகும். சங்கீதம் 119, 145 என்ன சொல்றாங்க? சங்கீதம் 119, 145. முழு இதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். 45 வசனம். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். அங்க வேத சத்தியம் என்ன இருக்கு? 42, 142. எந்த வசனது? உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். வேதம் சத்தியம். உம்முடைய நீதி நித்திய நீதி, உமது வேதம் சத்தியம். அப்போ இந்த வேதனை என்ன? வேதனை என்னமா? இல்ல, வேதனை பைபிள்ல வேதனை எதுக்கு சொல்லுவோம்? இந்த 66 புத்தகம் தான் வேதம். எத்தனை புத்தகம்? அதுல ஒரு புத்தகம் மைனஸ் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? 66 புத்தகத்துக்கு தான் என்னது பேரு? வேதம். இந்த வேதத்துக்கு அறிவு மொத்த சத்தியம். வேதம் என்பது ஒரு அரிசி மாதிரி, சத்தியம் என்பது நீங்க சாப்பிட்ற சோறு மாதிரி. புரியுங்களா? உங்களுக்கு வேதம் வேணுமா, சோறு வேணுமா, அரிசி வேணுமா, சோறு வேணும் கேட்டா எது கேட்பாங்க? சோறு தான் வேணும். ஏன்னா சோறு சாப்பிட்டா என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். அப்போ வேதத்தை, வேதம் வந்து பிசாசுல இருக்கும், ஆனா பிசாசு என்ன இல்லை? சத்தியம் இல்லை. புரியுங்களா? அப்போ ஏன் இல்லை சத்தியம்? பிசாசுக்கு ஏன் சத்தியம் இல்லை? அவன் பேர் பொய்க்கு பிதான். புரியுங்களா? அவனுக்கு வசனம் தெரியும், ஆனா சத்தியம் அவன் பேச மாட்டான். பேச சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம். அப்ப சத்தியத்துக்கும் வேதத்துக்கும் என்ன வித்தியாசம்? வேதம் என்பது விதை, சத்தியம் என்பது கனி. புரியுங்களா? அப்போ ஒரு கனி வச்சிருக்கிறாங்க, வேதத்தை விதை வச்சிருக்க. எது எடுத்துப்பீங்க? கனி எடுப்பீங்க. ஆனா கனி வரணும்னா எது வேணும்? விதை வேணும். அப்போ வசனத்தை நீங்க உள்ள போட்டு தியானம் பண்ணும்போது கனியா மாறி. புரியுங்களா? இப்ப நீங்க வந்து அன்பு போட்டீங்க உள்ள, இப்ப அன்பு உள்ள போட்ட பிறகு பிசாசனா பண்றான். அன்பின் வார்த்தையை உள்ள விதத்தீங்க. உடனே பிசாசு வந்து அவன் இருதயத்திலிருந்து நீங்க தியானிக்கல, உணர்வு அடையல அப்படின்னு திரணும். வசனத்தை எடுத்து போயிடணும், பொறிக்க எடுத்து போயிடும் அப்படின்னு 13, 13, 19 வாசிக்கணும். அதே 13, 19 வாசிக்க பாருங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கல் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். நீங்க ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கறீங்க உட்கார்ந்து. இந்த வசனம் வந்து ஒரு விதையை போல இருக்கு.
அப்படின்னு லூக்கா 8:11 வாசிக்கிறோம்ல. லூக்கா 8:11 என்ன பண்ணுது, என்ன சொல்றாரு ஆண்டவர்? லூக்கா 8:11 அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். விதை வந்து தேவனுடைய வசனம். புரியுங்களா? அப்ப இந்த தேவனுடைய வசனம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கறீங்க. நான் பேசும் போதே அந்த வசனம் கேட்கறீங்க. இந்த வசனம் என்ன பண்ணுது, ஒரு இருதயத்துக்கு போது நீங்க அங்க என்ன பண்ணணும், உணர்வு அடையணும். ஏன் உணர்வு வரல சொல்லுங்கம்மா? ஏன் உணர்வு வர மாட்டேங்குது? உங்களுக்கு அந்த வசனத்தை மேல என்ன இல்லை, வேல்யூவேஷன் தெரியாது. வசனத்தோட வேல்யூ எவ்வளவு? அது ஏதோ ஒரு வசனம் ஐயா சொன்னாரு, கேட்டேன் வந்துட்டேன். ஆனா வசனத்துக்கு என்ன இருக்குது, ஏற்கனவே சொன்ன வசனம் வெறுமே என்ன பண்ணாது, விரும்பாது. அது வேலையை செய்து தான் முடிக்கணும். ஆனா அந்த வசனம் பிசாசுக்கு மட்டும்தான் தெரியுது. இந்த வசனம் இவங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா இவங்க எனக்கு துரத்துவாங்க, என்ன பண்ணுவாங்க, துரத்துவாங்க. அப்புறம் எனக்கு விரோதமாக எழுப்புவாங்க. அப்புறம் என் ஆத்மாக்கெல்லாம் போய் நான் சேர்த்து வச்ச ஆத்மாக்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சுவிசேஷ அறிவித்து அவங்களாம் ஆதாயப்படுத்துவாங்க. அப்புறம் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க, பரிசுத்தமா வாழ்வாங்க. அப்படின்னு யாருக்கு தெரியும்? விசுவாசம் தெரியும். ஆனா எந்த விசுவாசம் என்ன பண்ண முடியுது, வசனம் இவனை வேலை செய்ய போகுதுன்னு யாருக்கு தெரியல, விசுவாசிக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லையா? நம்ம அந்த வசனத்தை வாங்கி இருதயத்தை வச்சுட்டு எதுனோ யோசிச்சு வந்தா என்ன பண்ணுது பிசாசு, அந்த வசனத்தை இருதயத்துக்கு எடுத்துடும். இந்த வசனம் உள்ள போய் நின்ற பிறகு ஃபர்ஸ்ட் பிசாசோட வேலை என்னன்னா, உன் இருதயத்துக்கு வசனத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். நீங்க வீட்டுக்கு போய் சேர்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், வசனத்தை எடுத்துட்டானா உங்களுக்கு அத்தனை வர நன்மையும் ஸ்டாப் ஆயிடும். அதனாலதான் பிசாசு உடனே என்ன பண்றான், உணர்வு அடையதுக்கு முன்னாடி எடுத்துடும். உணர்வுனா தியானத்தில் தான் உணர்வு இருக்கு. தியானிக்கும் போது வசனம் என்ன பண்ணும், தியானன்றது அக்கினி போட்டுருங்க, அரிசி போட்டுருக்கிறீங்க, என்ன பண்ணும், அரிசி சோறா மாறிடும். சோறு மாறதுக்கு முன்னாடியே அக்கினி எடுத்துருவோம். அக்கினி எடுத்தா அரிசி ஆயிடும். அப்ப நீங்க அரிசி சாப்பிட முடியாது, சோறு சாப்பிட முடியாது, பலன் கிடைக்காது, அதுல இருந்து சத்து நமக்கு வராது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றான் பிசாசு, இந்த வசனம் உள்ள போன பிறகு உடனே பிசாசு அந்த வசனத்தை பறித்து போடும். அப்போ உங்க இருதயத்துக்கு உள்ள வந்து எடுக்கிறானா, எப்படி எடுக்கலாம் வசனத்தை? ஒரு மனுஷோட இருதயத்துக்கு வெளியே போட்டுது பாருங்க, அந்த வசனம் கீழே வாசி மைக்கில அதே வசனத்தை வாசிங்க. இது தேவனுடைய வசனம். இல்ல 19 11 மத்தேயு 11:19 வாசிங்க. மைக்கில் வாசிக்கிறாங்க, எல்லாம் கேளுங்க. வாசிமா மத்தேயு 11:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்ப என்ன அர்த்தம், வழியருகே என்ன அர்த்தம்? வழியில போயிட்டு ஒரு விதை பண்ண என்ன பண்ணாது, எல்லாம் கழிச்சிடுவான். புரியுங்களா? அப்போ நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னா, தேவையில்லாத காரியெல்லாம் உள்ள வச்சிருக்கணும். புரியுங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கொடாயில போட்டு சண்டை கூட நம்ம மனசுல வச்சுருக்கோம். புரியுங்களா? ஒருத்தன் கடன் கொடுத்து அவன் நமக்கு கொடுக்கல, அதை எப்படியாவது வாங்கணும்னு அதே எண்ணத்தில். புரியுங்களா? கடவுள் சொன்ன வார்த்தை ஏதோ அவர் சொல்லிட்டாரு, அதை அப்படி மறந்துட மாட்டாங்க, அதை அப்படி மனசுல வச்சுக்கணும். ஊழியக்காரு நம்மளை கடந்து கொண்டிருப்பாரு, அதை மனசுல வச்சுக்கணும். அப்புறம் பக்கத்துல சொன்ன வார்த்தையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது. அப்புறம் சினிமா அந்த டிவியில வர வார்த்தை வாங்கி வச்சு இதெல்லாம் போட்டு கட்டி உள்ள வச்சிருந்தா இவங்க யாரு, வழியறிய உள்ளவர்கள். ஒரு வழியை போன அவன் வசனம் போனவர்கள் அதெல்லாம் பண்ணுது, விசுவாசோட ஆயுதம் உள்ள சேர்த்து வச்சிருந்தனால அந்த வசனத்தை தானே வெளியே கொண்டு போய். புரியுது? ஏதாவது நீ ஒன்று சிந்திக்கும் போது அந்த வசனம் என்ன பண்ணுது, வெளியே. அதனாலதான் ஒரு மனுஷோட இருதயம் எப்படி இருக்கணும், பட்படுத்தப்பட்டு இருக்கணும். வசனம் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இருதயம் எப்படி இருக்கணும், இதை போறதுக்கு முன்னாடி அந்த நிலை எப்படி இருக்கணும்னா பண்படுத்தப்பட்ட நிலமா இருக்கும். பண்படுத்தினா என்ன அர்த்தம், அதை ஏறுவது, அதுக்குள்ள கல்லு,
அதுக்குள்ள மண், அதுக்குள்ள பாட்டு ஓடு, அதுக்குள்ள தேவையில்லாத பிளாஸ்டிக் ஓடுகள் எல்லாம் என்ன பண்ணிடணும், சுத்தம் பண்ணிட்டு தான் என்ன பண்றோம், அந்த மண்ணை பதப்படுத்தி அப்புறம் விதை கூட எப்படி வருது, உடனே எழுப்பி வெளியே வரும். நம்முடைய இருதயம் ஏற்கனவே எப்படி இருக்கு, ஒருத்தருடைய இருதயம் வழி அருகே வழியும் போல இருக்கிறது, இன்னொரு இருதயம் எப்படி இருக்குது, முள்ளல்ல இடங்களா இருக்கிறது, இன்னொருடைய இருதயம் எப்படி இருக்கு, பாரியா இருக்கிறது, கருப்பாரியா. சிலருடைய இருதயம் நல்லா நிலமா வச்சிருக்கு. அதான் 23 சொல்றாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். நல்ல நிலன்றாரு இங்க மட்டும். மீதி எல்லா இடத்துக்கும் எடுக்கும் போது அதை வந்து மாற்றி பேசினார் ஆண்டவர். வடியருங்கிறாரு, முள்வேலின்றாரு, அப்புறம் பாரு கற்பாரு. ஆனா இங்க மட்டும் என்ன சொல்ற, நல்ல நிலமா இருக்கணும். அப்போ நம்முடைய இருதயம், நீங்க இப்படி ஒரு 21 மணி நேரத்துக்கு ஜபத்துக்கு வரீங்கன்னா நீங்க வந்து முதல்ல எதுக்கு ஜபம் பண்ணணும், உங்க இருதயத்துக்குள்ள எதுவும் என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத உள்ள வச்சு மறக்கூடாது. எப்பவுமே இருதயம் எப்படி இருக்கணும், சுத்தமா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். அப்படின்னா எப்போ பண்படுத்த முடியும், இருதயம் எப்போ பண்படுத்தப்படும், எபிரேயர் 10:22 ஏற்கனவே நான் சொல்லியிருந்த வசனங்கள். எபிரேயர் 10:22 சொல்லி பாருங்க. 10:22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். தெளிக்கப்பட்ட இருதயம் ஃபர்ஸ்ட் எப்படி இருதயம், தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும். உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோட போய் சேரணும் நம்ம பரலோகத்தில். அல்லேலூயா. அப்போ அந்த இருதயம் வந்து சுத்த ஜலத்தால் கழுவணும். அல்லேலூயா. அப்போ சுத்த ஜலம் எங்க இருக்குது, சுத்த ஜலம் எங்க இருக்குது, இப்ப வாசிங்க. இந்த வசனம் வந்து சுத்த ஜலத்தை வெளிப்படுத்துது. அல்லேலூயா. வசனம் தான் ஆவியா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது, ஜீவன் தண்ணீரா இருக்கிறது. நம்ம வசனங்கள் எப்படி இருக்குதா, ஜீவ ஆவியாக, ஜீவ ஆவியாக, ஜீவ ரத்தமாக, ஜீவ தண்ணீரா இருக்கு. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில என்ன பண்ணுது, வசனம். ஒரு வார்த்தையை பிழிந்தான்னா வரும். இயேசு சிலுவையில் பிழியும் போது என்ன வந்தது, ரத்தம் வந்தது, தண்ணீர் வந்தது, ஆவி வந்தது. அல்லேலூயா. அவன் ஆவியை விடுறாரு. பிதாவே என் ஆவியை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்றார். ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்கின்றார். அப்புறம் ஒரு இடத்துல என்ன பண்றாரு, ஆவியை ஒப்படைக்கிறேன்றார். அப்புறம் ஆவி ஒரு இடத்துல விடுறாருன்றார். அப்போ ஆவி அவருக்கு வெளியே போகும்போது என்ன நடக்குது, நம்ம நடந்தது மத்தேயு 25:57 என்ன நடந்தது, மத்தேயு 25:57 27:57 வாசிங்க. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் அவர் ஆவி விடும் போது 57 இருக்குதா, 52 அந்த வசனம் வாசிங்க. மகா சத்தமா ஆவி. எந்த வசனம், 50 வாசிங்களா. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆவி இப்போ வெளியே வருது, ஆவி விட்டாரு. என்ன நடந்தது அந்த வசனம், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, இவருடைய ஆவி வெளிப்பட சும்மா இருக்குது, சும்மா அவருக்குள்ளே ஆவி இருந்ததோட எந்த வேலை செய்திருக்கு. தேவனுடைய ஆணை என்ன பண்ணுது, அந்த திரைச்சீலை என்பது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தலுக்கும் ஒரு நடுவில் என்ன பண்ணிப்பாரு, ஒரு சிரசையில வந்து அப்படியே கட்டி வச்சிருக்கோம். அது கீழே கிழியணும். ஆனா அது என்ன பண்ணுது, மேகத்துக்கு கீழே கிழிவாரு. யோசிச்சு பாருங்க, அந்த ஆவிக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. அப்புறம் என்ன நடக்குது, மைக்கில் வாசிங்க.
பூமியும் அதிர்ந்தது. பாருங்க, ரெண்டாவது ஆவி விட்டா என்ன பண்ணுது? பூமி அதிருது. அப்போ ரெண்டாவது அவருடைய ஆவிக்கு அவருடைய வல்லம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. மூன்றாவது கண்மலைகளும் பிளந்தது. பாருங்க, கண்மலை என்ன பண்ணுது? பிளக்குது. அப்போ நம்மளால வெடிகுண்டு வச்சாலும் பிளக்க முடியல. ஆனா அவருடைய ஆவி விட்டா என்ன பண்ணுது? கண்மலை பிளக்குது. அப்புறம் கல்லறைகளும் திறந்தது. பாருங்க, கல்லறைகளா இப்ப திறக்க ஆரம்பிக்குது. அடுத்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் அவர் ஆவி விட்டதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே பரிசுத்தவான்கள், புரியுங்களா? ஆபிரகாம் வந்து ஒரு இடத்தை வாங்கி என்ன பண்ணாரு? மல்பலா என்ற ஒரு இடத்தை வாங்கி என்ன பண்ணாரு? பரிசுத்தவான்கள் அது பக்கத்தினா வந்தாங்க. இப்ப உள்ளக்கிற எல்லா சரீரம் என்ன பண்ணிச்சு? எல்லா பரிசுத்த சரீரம் எழுதி நிற்குது. மேல எல்லாரும் உயிரோடு ஆயிட்டாங்க, புரியுங்களா? அப்போ இயேசு ஆவி விடும் போது எல்லா பரிசுத்தோடு எழுந்துக்கிறாங்க. பூமி பிளக்குது, கல்லறைலாம் பிளந்து எல்லாரும் எங்க வந்துட்டாங்க? ஏன் வந்துட்டாங்க? ஏமா வந்துட்டாங்க இல்லையா? அவருடைய ஆவி விடும் போது அவருடைய ஆவி பின்பற்றினவீங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதால் தான் பரிசுத்தவான்களுடைய ஆவி என்ன பண்ணுது? கணக்கிட்டு உண்டாயி என்ன பண்ணுது? எல்லாம் பூமியிலிருந்து வெளியே வராங்க. வந்து சும்மா என்ன பண்றாங்க? ஆமா, உடனே ஓடினாங்களா? அங்கேயே எழுப்பி அப்படியே நிற்கிறான். இப்போ அவர் கல்லல இருந்து வெளியே வரும்போது இவங்க எல்லாம் அவர் பின்பற்றுறாங்க. ஏன்னா கல்லல இருந்து வெளியே வரும் முதல் உயிர் தேர்தல் அவர் தான். அதுக்கு பிறகு எல்லா பரிசுத்தவான்களும் உயிரடையும். உயிரடைந்து எத்தனை நாள் சுத்தினாங்க பூமியை? 40 நாள் இயேசு பின்னாடி சுத்தினாங்க. அவனை எங்க சுத்திருந்தாரு? இயேசு பின்னாடியே சுத்தி வரான் கூட்டம் கூட்டமா. அப்பேதெல்லாம் பார்த்துருக்கான். 500 பரிசுத்தவான்களுக்கு தரிசனமானான்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இயேசு ஆவி விடுறாங்க. அதே ஆவிக்கு நம்ம என்ன பண்றாரு? அந்த ஆவினால உங்க ஆவி என்ன பண்ணீங்க? தழுவுன்றாரு. உங்க ஆவியை பண்படுத்திக்கோ, என் ஆவியை நான் கொடுக்குற மகனே அப்படின்றாரு. நம்ம ஆவியை பயன்படுத்ததே இல்லை. வசனம் ஆவியா இருக்கிறது. அந்த வசனத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து ஆவி சுத்தமாகிச்சு. துர்மன சாட்சி நீங்கணும்னா ஆத்துமான துர்மன சாட்சி, இருதயத்தில் துர்மன சாட்சி இருக்கு. அதை அழிக்கணும், அதை சுத்திகரிக்கணும்னா இயேசு ஜலத்தை பயன்படுத்தணும். அதுவும் வசனமா இருக்கு. அவன் நம்ம சரீரத்தில் இருக்கிற ரத்தத்துல பாவமா இருக்கிறது, அதை கழுவுவதற்கு இயேசு என்ன பண்ணாரு? அவருடைய ரத்தத்தினால் கழுவுனாரு. அப்ப ரத்தத்தினால் கழுவு, ஆவினாலே கழுவு, அப்புறம் ஜலத்தினாலே கழுவு. அதனால நம்ம ஜலமே நம்ம கட்டி இல்லை, ரத்தமும் நம்ம கையில கிடையாது, அப்புறம் ஆவி நம்ம கையில் கிடையாது. மூணுமே வசனம் தான். அந்த 1ஆம் அதிகாரம் 1:7 சொல்றதுக்கு கஷ்டப்படுறோம். 1 Corinthians 6:11 சொல்றதுக்கு கஷ்டப்படுறோம். அப்புறம் எவ்வளோ 10:22 சொல்றதுக்கு கஷ்டப்படுறோம். இதெல்லாம் சொல்லாம சும்மா மொட்டையா பாவத்தை பண்ணி என்ன பண்றாங்க? கண்டிப்பாரா? மொட்டையா வாய் திறந்து பாவத்தை பண்ணி எந்த பாவம்னு கேட்பாரு. ஏன்னா ஆவிலும் பாவம் உண்டாகும், ஆத்மாவிலையும் பாவம் வரும், சரீரத்திலும் பாவம். அப்போ உங்களுக்கு அந்த ஞானம் இல்லாதனால கர்த்தர் என்ன பண்றது இல்லை, பதில் கொடுக்கறது இல்லை. பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கே ஞானம் இல்லாத கேட்கிறாங்க அப்படின்னு பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான்? டெய்லி ரிப்போர்ட் பண்றான். சபையில இருந்து இத்தனை பேர் வந்து யாரும் அறிக்கை செய்யதில்லை, அவங்களுக்கு வசனன்றதே தெரியாது, புரியுதுங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நான் சென்னையிலேருந்து என் பிள்ளைகளை அனுப்புறேன். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? மிலிட்டரியில என்னை கொண்டு வந்து என்ன பண்ணாரு? உருவாக்கி இப்போ தமிழ்நாடு, அப்புறம் அதர் ஸ்டேட்டு, அப்புறம் அதர் கண்ட்ரி. அல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஊழியக்காரன் ஒரு விதத்துல இருந்து பயன்படுத்தினே இருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் என்ன ஆகுது? எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் மறுபடியும் எங்க போடுறோம்? யூடியூப்ல போய் மறுபடியும் எங்கெல்லாம் பார்ப்போம். வார்த்தை ஒரு நாள் அழியாது. அதனால அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கு. நம்ம தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை பண்படுத்தணும், ஒரு நல்ல நிலமா மாத்தணும். இந்த நல்ல நிலம் மாத்தத்துக்கு ஆண்டவர் வசனத்தை வச்சிருக்கிறார், புரியுங்களா? ஜெபம் என்பது ஆண்டவருக்கு போய் திரும்பி வரணும், புரியுங்களா? அறிக்கை என்பது நீங்களே பண்ணுவீங்க. இந்த பிசாசு போக மாட்டேங்குது. ஏசு என்ன சொன்னாரு? 18:17 மத்தேயு 17:7 என்ன சொல்றாரு?
வாசனை. அப்பொழுது இயேசு வந்து 17 இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? அப்போ இயேசு நம்மோடு கூட எப்பவுமே இருப்பாரா? அவர் என்ன சொல்றாரு? எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா இவங்க விசுவாசம் பண்ண போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லை? வேதத்தை நேசிக்கிறது இல்லை, வேதத்துக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அப்ப விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இருக்காது ஆவி என்ன பண்ணும்? போமா. விசுவாசம் யாருக்குள்ள வளருதோ அவங்களுக்குள்ளதான் அசுத்தாவி என்ன பண்ணும்? சொல்றதுக்கு போகும். அப்ப விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததி அப்படின்றாரு. யாரை பார்த்து? 3 வருஷம் கூட இருக்கிற மனுஷனை பார்த்து சொல்றாரு, எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். அப்போ ஆண்டவர் வந்து எல்லாரும் கூட இருந்து கூடவே வேலை செய்யுது. குழந்தையா இருக்கும் போது கர்த்தர் நம்மோட, தகப்பன் நம்மோட கூட இருப்பாங்க. புரியுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நைட்டு கல்யாணம் ஆகுது, அப்பா அம்மா கூடவே இருக்குன்னு சொல்லுமா? என்ன சொல்றோம்? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணுங்க சொல்றமா இல்லையா? எங்களுக்கு தனி வீடு வேணும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாம் மேல கல்யாணம் பண்ண பிறகு என்ன சொல்றாரு? தகப்பன தாயும் அண்ணனுக்கு சொல்றாரு, அப்பா அம்மா வீட்டுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்பா அம்மா இன்னைக்கு இல்லை, அப்பா அம்மா இல்லாதே ஆண்டு பேசினார். ஏன் பேசினா? இந்த வசனம் நிறைவேறதுக்காக பேசுறாரு. தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அப்ப தகப்பனும் தாய் இல்லாத போதே அவர் சொல்றாரு, நீ தகப்பனை தாய் விட்டு என்ன பண்ணு, பிரிந்து தனிமையா இருக்குன்னு சொல்றாரு. அப்பதான் அந்த ஜனத்துக்கு பெருக்கத்தை உண்டாக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி சொன்னவர் இப்போ ஒரு விசுவாசம் இல்லாத எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துட்டா ஆண்டு விலகி மற்றொரு விசுவாசத்துக்காக பாடுபடுவார், மற்றொரு உருவாகத்துக்காக பிரயாசப்படுவார். கடைசி வரைக்கும் இயேசு நம்மோடு கூட இல்லை, அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். இல்லையா? வசனம் நமக்குள்ள இருக்கிறதுக்கு இயேசு நமக்குள்ள இருக்கிறார். வசனம் இல்லைன்னா அவங்க இருப்பாங்க. அதாவது இந்த இயேசு உள்ள தரித்து இருக்க கூடாதுன்னு தான் விசுவாசம் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் வசனத்தை எடுத்துடலாம், உன்னை எம்டி ஆக்கி அப்புறம் உனக்கு எல்லா ப்ராப்ளமும் கொண்டு வரும். நம்ம என்ன பண்றோம்? வசனத்தை விட்டுட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 119:25 பாருங்க. சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பாருங்க, ஆத்துமா, ஒருத்தருடைய ஆத்துமா என்ன பண்ணி இருக்குது? செத்து கிடக்குது. மண்ணோட ஒட்டி கொண்டிருந்தா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தோட செத்து கிடக்குது. செத்து போன அந்த ஆத்மாவுக்கு என்ன வேணும்? உயிர் வேணும்னா உயிர் எங்க இருக்குது? வசனத்துல இருக்கு. அப்ப தாவீது என்ன தெரியுது? வசனத்தை அனுப்புகின்றார். ஏன் அனுப்புனாரு? அன்னைக்கு நமக்கு மாதிரி பைபிள் அவனுக்கு வசனம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு வசனம் எங்க இருக்குது? பைபிள் இருக்கு. அன்னைக்கு தாவீது என்ன இல்லை, பைபிள்லாம் கிடையாது. அப்ப கேட்கிறாரு, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நான் மண்ணோடைய என் ஆத்மா ஒட்டி கொண்டு இருக்கிறது, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட வசனத்தை அனுப்ப ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? பரலோகத்துக்கு பேசுவார். அப்ப அந்த வசனம் பேசும்போது அவனுடைய ஆத்மா உயிரடி. நம்ம அப்படி இல்லை, நம்ம கையில வசனத்தை கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்றோம்? வசனத்தை கையில வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் என்ன பண்றது? ஆசிரியத்தை தேடுறது. அவங்க போன என்ன பண்றது? நீங்க போன இடத்துல அவரும் வசனத்தை கொடுத்து தான் ஆசிரியப்பாரு. அந்த வசனம் நமக்கு தெரியாதனால ஊரெல்லாம் என்ன பண்றோம்? எப்படி சில பொருளை கிடைக்கலையே என்ன பண்றோம்? போய் தேடினே இருப்போம். அப்புறம் போயிட்டு லாஸ்ட் சொல்லுவோம், அந்த கடையில நம்ம பார்க்க வேண்டாம், அங்கேயே நம்ம வாங்காத ஊரெல்லாம் சுத்தம். அது மாதிரி வசனத்தை கையில் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தம். புரியுங்களா? அப்போ வசனத்தை நீங்க வாசிக்கல, வசனத்தை தக்க வைக்கலன்னா, அது இருதயத்தை சுத்தமா வச்சுக்கலன்னா, உங்களோட இருதயத்தை பண்படுத்தலன்னா, இந்த வசனம் என்ன பண்ணாது? கிரியை செய்யாது, விசுவாசத்துக்கு போயிடுவான். அதனால நம்மள அவன் துரத்துறான். நீ வசனம் தக்க வச்சுக்க, நீங்க அவனை துரத்துவீங்க. இல்லையா? நீ விசுவாசத்துக்கு ஏன் பயப்படுறாங்க? உலகத்துக்கு ஏன் பயப்படுறாங்க ஜனங்கன்னா, வசனம் இல்லை. அந்த இருதயத்துல வசனத்தை என்ன பண்ண முடியல, தக்க வைக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்? நம்ம இருதயத்தை பண்படுத்துறதே கிடையாது, அதை சுத்திகரிக்கிறது இல்லை. புரியுங்களா? அப்படியே அந்தந்த வீட்டுல இருந்து வர வேண்டியது வசனத்தை உட்காந்து கேட்கணும்.
சர்ச்சுக்கு வரீங்க, சண்டே வரீங்க, என்ன பண்ணணும்? ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முழங்கால் பண்ணிட்டு தன் பாவங்களை அறிக்கை செய்யணும். ஆர்ச்சி சர்ச்சில் போய் பாருங்க, அவங்க வந்தவங்க என்ன பண்றாங்க? நேரம் உள்ளே போறாங்க, என்ன பண்றாங்க? அங்க முழங்கால் பண்ணிட்டு அவர் சொல்றதை கேட்கறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க ஆண்டு சொல்றதை கேட்கறாங்க. அல்லா, நீ உள்ள வந்த பிறகு என்ன பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த வசனத்தை வச்சு சுத்திகரிக்கிறது, தன்னை என்ன பண்ணிக்கணும்? ரெடி பண்ணி. அப்புறம் நீ ஆராதனையிலே கலந்துற. ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியை பலமாய் இறங்குவார். அசுத்தமா இருக்கிற மனசுல இறங்குவாரா? இறங்க மாட்டார். நம்ம அசுத்தம் என்ன ஏன் வருதுன்னு நம்ம சுத்திகரிக்கிறது இல்லை. ஆல்ரெடி நம்ம நீதிமான், ஆல்ரெடி பரிசுத்தம். ஆனா தினத்தோறும் என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கும். அந்த வேலையை யார் செய்யறது? சொல்லுங்க. அந்த வேலை நம்ம செய்யாதனால நம்ம ஆறாவது நேரத்தில் என்ன பண்றோம்? அப்படியே தந்து அவங்க புடவை என்ன புடவை கட்டி வந்துருக்கிறாங்க. ஓ, அந்த அம்மா வந்து இன்னைக்கு புது புடவை கட்டி வந்துருக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறது? எங்க வீட்டுக்காருக்கு உடனே சொல்ல போறேன், முடிஞ்சு போயிருக்கு. அந்த ஆறாவது கட்டி அந்த ஐயா வந்து வேற சட்டை போட்டு வந்திருக்கிறாரு, நானும் அந்த மாதிரி போடணும், நானும் அதுக்காக என்ன பண்ணணும். இதுதான் யோசிக்கிறோம். கண்ணு ஆணைகளை பார்த்துருக்குது ஆராதனை நேரத்தில். ஏன் உங்களுடைய கண்களை மூடி ஆராதனை பண்ண முடியலன்னா அவங்களுக்கு எதிர்த்துனா இல்லை, அவனுடைய வசனம் இல்லை. அதாவது தேவதாசன் உள்ள வருது. அந்த ஆராதனை தேவனுக்கு எப்படி மாறுது? அருவருப்பா மாறி அப்புறம் யாரையும் பதில் இல்லை. தச்சு முடிச்சுட்டு எப்படிங்க இருந்தது? சத்தியம் என்ன தான் இருந்தது? என்கிட்ட பேசல, ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுறாங்க. நம்ம ஆயத்தம் மேலே நம்ம என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டார். புரியுங்களா? நீங்க ஒரு ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பழைய வஸ்திரம் தடுத்து விட்டு டக்குன்னு நம்ம வீட்டில் நுழைகிறார். வீடு தந்துருக்குதுன்னு நீ கேட்குறீங்க, ஏமா வீட்டுக்குள்ள வந்தேன்னு கேட்குறீங்க. ஏமா வீட்டுக்குள்ள வந்தேன்? வீடு தந்ததுனால நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்றாரு. உடனே என்ன பண்ணுங்க? சார் ஓகே, நீ வந்துட்டீங்க, ரெண்டாவது உட்காரு அப்படின்னு சொல்லுமா? ஏன்னா அவர் வஸ்திரம் எப்படி இருக்குது? அழுக்காரு. என்ன பண்ணுவோம்? வயிறு வந்துட்டாரு, தெரியாத ஒருத்தர் உட்கார வைப்பான். அதே ஒருத்தர் கோட் சூட் போட்டுனது உள்ள வர டக்கு உடனே தெரியாத வந்துட்டோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவோம்? சார் தாங்க ஓகே சாரி அப்படின்னு அவர் சொல்லும் போது நம்மள என்ன பண்றோம்? சார் தண்ணினா குடிச்சிட்டு போங்கன்னு. அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த அழுக்கையை எடுக்காம ஆண்டு பார்க்கிறேன், ஆவியை ஊற்ற மாட்டாங்க. புரியுங்களா? அதை வந்து 6:6 வாசிங்க. எப்படி 6:6 வாசிங்க? 6:6 மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனதிருப்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். 5ஆம் வசனம். தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனதிருப்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். 4ஆம் வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனதிரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து அப்படின்னா தன்மேல் எப்ப அடிக்கடி பெய்யுது? ஒவ்வொரு சண்டை வரீங்க, அப்ப ஆவி என்ன பண்றாரு? அதனுடைய ஆவி ஊற்றினே இருப்பார். அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளை முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. அப்ப முள் செடி முள் பூண்டு எப்போ வந்தது? இப்போ அடிக்கடிக்கு வாரம் வாரம் வரீங்க, கொஞ்சம் பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் இறங்கி நல்ல கனி கொடுக்குறாங்க. சிலர் எப்படி பண்றாங்க? முள் செடி முள் பூண்டு எப்படி வந்ததுன்னா, நீங்க சுத்திகரிக்காத அப்படியே நிற்கிறீங்க. கோபம் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க வந்து கோபத்தை வச்சுக்கிற அப்படின்னு ஆவியல் கோபத்தை மேல ஊற்றுவார். கோபம் அழியுமா? கோபம் வளரணும்.
கோபம் வளருமா கோபம் அழியுமான்னு கேட்க. அழிக்கிறது யாருடைய வேலை? விசுவாசம் கிரிகள் அழிப்பது யாருடைய வேலை? இயேசு. அப்ப இயேசு தன் வசனத்தால் தான் அழிப்பார். ஆவியானவர் உணர்த்துவாரு, கண்டிப்பாரு, என்ன பண்ணுவாரு? அவர் நீதி குறித்து, நியாயத்திற்கு குறித்து, பாவத்தை குறித்து என்ன பண்ணுவார்? உணர்த்துகிற வேலை தான் ஆவியானவர் வேலை. அழிக்கிற வேலை இயேசு கிறிஸ்து வேலை. அதாவது 1 யோவான் 3:8 வாசிக்கிற பிசாசு கிரியைகள் அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். புரியுங்களா? அப்போ ஆவியானவர் எதுக்கு இறங்குறாரு? எதுக்கு இறங்குறாரு? உள்ள இருக்கிற கனி வளரணும். நீ போட்டிருக்கிற நல்ல கனிகள் அது வளர்ந்து பெருகணும். 30 மடங்கு, 60 மடங்கு, 100 ஆகும். புரியுதுங்களா? விதை போட்டவருக்கு மழை பெய்ஞ்சா அது என்ன ஆகுது? கரெக்டா டைம்ல மழை பெய்ஞ்சா என்ன ஆகுது? ஒரு மூட்டை நெல்லை விதைத்தோம், 100 மூட்டை அறுத்துறான். ஏன் அது 100 மூட்டை வந்ததுக்கு காரணம் என்ன? அந்த 3 முறை என்ன பண்ணி தண்ணியா இருக்கு. மாசத்துக்கு 1 முறையாவது 2 முறையாவது என்ன பண்ணுவோம்? தண்ணி நீர் பாய்ச்சலாம். அப்புறம் நீர் பாய்ச்சதுனால அது வளருது. புரியுங்களா? அதுலயே களை இருக்குதுன்னு வச்சுக்கணும். அந்த களை மேலே தண்ணி பாயுது. என்ன பண்ணும்? களை டக்கு நெல்லா வந்துருமா? களை தான் இருக்கும். நெல்லா தான். அப்ப நமக்குள்ள வந்து களையை வச்சிருக்கிறோம், நெல்லை வச்சிருந்தா ரெண்டுமே வளரும். பைபிளும் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க, எழுச்சி அடிப்பாங்க. ஏன்னா ரெண்டுமே வளருது. அதுக்கு யார் காரணம்? முள்ளு கத்திரிக்காய் இருக்குது. மேல இருக்கிற அந்த காம்பை கட் பண்ணி குழம்புல போடுவீங்களா, வெளியே போடுவீங்களா? ஏன் வெளியே போடுறோம்? ஏன்னா குழம்புல அது போட்ட என்ன ஆகும்? அதை இடத்துக்கு குடிச்சிக்கிட்டு வேற கசப்போடு உண்டாக்கலாம். அதை தனியாக பிரிச்சிடணும். அது மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை நாம் சுத்திகரித்து ஆயத்தமானா ஆவியில ஊற்றும் போது ஒரு கனிமட்டம் வரும். நமக்குள்ள என்ன அசுத்தம்? கோபம். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கோபம் இருக்குது, எவ்வளவு டென்ஷன் வருது, எவ்வளவு கோபப்படுற, எவ்வளவு எரிச்சல் அட்ற, இதெல்லாம் யாருக்குள்ள இருக்குது? அவங்களுக்கே தெரியும். அதை நம்ம என்ன பண்றோம்? அதை வச்சுக்கிறே மேல ஆவியில ஊற்றினா அது வளரும். அதனால ஆவியில ஊற்றும் போது உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அது வளரும். மழை வருது, ஒரு பக்கம் ஆப்பிள் மரம் இருக்குது, ஒரு பக்கம் முள்ளு மரம் இருக்குது. மழை பெய்யுது, முள்ளு மரத்து மேலே பெய்யுது, ஆப்பிள் மரம் இருக்குது. இப்போ இதில் எது அழிஞ்சிடும்? மழை பெய்யும் போது எது அழியும்? முள்ளு மரம் அழிஞ்சிருமா? மழை பெய்யும் என்ன பண்ணும்? வளரும். ஆப்பிள் மரமும் வளருது. அது மாதிரி நம்மள ஆவியான ஒரு வேலை என்ன? உங்களுக்குள்ள பாவத்தை சுட்டி காட்டுவார். இது மாதிரி உங்களுக்குள்ள பாவம் இருக்குதுமா, அதை அறிக்கை செய்யணும். இந்த வசனத்தை எடுவார். வசனம் போய் அதை கட் பண்ணி வெளியே கொண்டு வர வேலை தான். ஆவியான எல்லாமே அதை என்ன பண்ண முடியாது. அதனால பழைய ஏற்பாட்டில் எந்த மனுஷன் நீதிமன்றம் மாற்றுறது அவ்வளோ கஷ்டம். அதனால இயேசு வர வேண்டியதாகிடுச்சு. இயேசு வந்து மனு குலத்துக்கு என்ன பண்றாரு? அந்த விசுவாசம் வல்லமையில் அகப்பட்ட யாரும் என்ன பண்றாரு? குணமாகனா இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டியதான். மறித்து உயிர்த்து அதனால வசனம் என்ன பண்ணிடுச்சு? இப்போ வசனத்தினுடைய வேலை என்ன ஆயிடுச்சுன்னா எரிகிற அக்னியா மாறுற வசனம், சுட்டெரிக்கக்கூடிய தன்மை வந்துடுச்சு வசனத்துக்கு. அதனாலதான் இருதயம் அவங்களுக்குள்ள பொழுதுட்டி இருக்குது. யாருக்குள்ள? எம்மா ஒரு சீசனுக்குள்ள அவங்க வசனத்தை கேட்ட போது அவங்க இருதயம் என்ன ஆச்சு? அப்ப எரியில ஒரு இருதயம் எரியுதுன்னா அப்ப எப்படி இருந்திருக்கு? அவங்களுக்கு சுபாவம் எப்படி இருந்திருக்கு? அவங்களுக்குள்ள கோபம் எரிமை எரியாத எரிஞ்சு சாம்பலாம். அவர் உயிர்த்தி எழுதுறதுக்கு முன்னாடி வசனம் பொழுதுட்டி எரின்னு சொன்னார். உயிர்த்தி எழுந்த பிறகு அவர் பேசுற வார்த்தையில என்ன ஆயிடுச்சு? பொழுதுட்டி எரிய ஆயிடுச்சு. அதனால ஆவியான போய் அனுப்பி ஆவியன் என்ன பண்றாரு? நமக்கு வசனத்தை நம்ம கொடுக்கிற பாவத்தை சுட்டி காட்டுகிறார். இல்லையா? பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தை குறித்து. அப்போ நமக்குள்ள வந்து பாவம் இருக்குதுன்னு சொல்றாரு. உடனே என்ன பண்ண? பாவத்தை அறிக்கை செய்யணும். அது யார் செய்த? ஆவியானவரே செய்யணும். நம்ம வாயை வச்சு அவர் செய்யறார். அப்ப அந்த பாவத்தை எடுப்பதற்கு நமக்கு யார் வழி உண்டு? ஆவியானவர் வசனத்தை வச்சுதான் எல்லா வேலையும் செய்ய முடியும். இயேசு இல்லாம எதுவும் என்ன பண்ண முடியாது. அவர் சுயமா எதுவும் பேச மாட்டார். சொல்லுங்க அந்த வசனம் வாசிங்க. யோவான் 13 16 13 16 13. சத்திய
ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்ன சொல்றார் ஆண்டவரே? சுயமா பேச சுயமாக எதையும் என்ன பண்ண முடியும்? அவர் முடிவு எடுக்க மாட்டார். என்ன சொன்னாலும் இயேசு அதைத்தான் அவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். அதுக்கு அடுத்த அந்த வசனம் பாருங்க, பாவத்து குறித்து நீதி குறித்து 16 வந்து பாருங்க. 16 ஒன்று கேட்க ரைட்ல இந்த சைடு அது கீழே எத்தனை வசனம்? 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் 8வது வசனம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ ஆவியானவர் வரும்போது அவர் என்ன செய்வாரா? பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை உடையவர் என்ன பண்ணல சொன்னாரா? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஏன் அவரே சொல்லியிருக்கலாம், அவர் வந்து பாவத்தை அழிப்பார், அநீதியை அழிப்பார், அநியாயத்தை அழிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குது? ஏன் உணர்த்தணும்? ஏன் அவரே எடுத்துட வேண்டியதானே? அவரே நமக்குள்ள வந்து ஆவியில் இறங்கி நம்முடைய பாவத்தெல்லாம் அழிச்சிருந்தா நம்ம பைபிளே சபைக்கு எடுத்துட்டு வர மாட்டோம். இந்த பைபிளை வீட்டிலே வச்சு வந்துடும். இது எதுக்கு எடுத்து வரணும்? அப்போ ஆவியான வந்து உள்ள வந்து என்ன பண்ணிடுறாரு? நாங்க அவரே உள்ள வந்து பாவத்தை அழிச்சிடறாரு, அநீதி அழிச்சிடறாரு, அநியாயத்தை அழிக்கிறாருன்னா பைபிள் தேவையா? தேவையில்லை. அப்போ பைபிள் யாரு? இயேசுவா வேலை செய்யறாரு. இயேசுடைய இருதயம் தான் பைபிள். இருக்கிற வசனத்தை கொண்டு தான் அவர் என்ன பண்ண முடியும்? நமக்கு வசனத்தை காட்டுவாரு. வசனம் உள்ள போய் தான் என்ன பண்ணும்? ஆவியின் பட்டயம் வேலை செய்யும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆவியான வந்து நேரம் என்ன பண்ணிடுவாரு? இருக்கிற பாவத்தில் என்ன பண்ணிடுவாரு? கடியை சுத்தம் பண்ணிடுவாரு. நம்ம என்ன பண்ண? பைபிளையா வாசிக்க சுத்தி இருப்போம். தெளிவா சொல்றார், பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து என்ன பண்ணுவாரு? கண்டிச்சுட்டே இருப்பார். அதனால தான் அந்த வேத வசனம் வந்து 1 தீமோத்தேயு நம்ம 3ல கடைசியில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 3:16 கடைசி வசனம் என்ன சொல்லு? 1 தீமோத்தேயு 3:16 15 தான் வாசிக்கிறோம். தாமதிப்பீராகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வசனம் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர் மூலமா எழுதப்பட்டாச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா வந்ததா? தேவ ஆவியினால அருளப்பட்டது. அப்புறம் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்? தேறினவனாகவும். இந்த வேதத்துல நல்ல தேறி அடுத்தது எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக, எந்த நற்கிரியை செய்து நம்ம தகுதி உள்ள மாறணும். அப்புறம் அவைகள் உபதேசத்துக்கும். பாருங்க, இந்த வேத புத்தகம் எதுக்குன்னா உபதேசத்துக்கு. அடுத்தது கடிந்து கொள்ளுதலுக்கும். ரெண்டாவது கடிந்து கொள்வது யாரு? பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும். நீ லேட்டா வரேன்னு வச்சுக்கோ, பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? மாமா லேட்டா வரணும்னு சொல்லுவாரா? உடனே அவங்களை பார்த்து கடிந்து கொண்டானா நீ தச்சு விட்டு வெளியே ஓடக்கூடாதுக்கு கண்டிக்கல. யார் ஆட்டம் கடிந்து? ஞானப்பூர்வனை கடிந்து கொண்டால் அவன் நேசிப்பான். துன்மார்கனை கடிந்தாலும் சபை விட்டு ஓடிடுவான். இப்ப யாரை கண்டிப்பாரு? அவன் கடிந்து கொள்வது யாருக்கு? ஞானவானுக்கு. ஞானவானுக்கு கடிந்த விட அவன் தேவனுக்கு பயந்தவன். கடிந்தா அடுத்த நாளுக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சான். சிலவங்க கடிந்தா அவனுக்கு துன்மார்க்கமான எண்ணம் தான் அவனை கடிந்தா நமக்கு என்ன உண்டாகிடும்? பகையை உண்டாகிட்டு போயிடுவான் சபைக்கு. புரியல? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீ கண்டித்து ஒரு சபையில் பாஜக வெளியே ஓடும் அவருக்கு முன்னாடி. அல்லா. அதனாலதான் இந்த வசனம் வந்து ஞானவான்களுக்கு. அதனாலதான் ஞானவான்களுக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்க. நீதிமானுக்கு போதகம் பண்ணுங்க. அவன் ஞானத்திலே நீதியிலே தேர்வான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார். சபை என்ன ஆச்சு? நம்ம ஆச்சு சபை. அவர் உபதேசம் பண்ண ஆரம்பித்து
உடனே சபை நினைச்சு பின்மாற்றம் அடைஞ்சிருச்சு. 666 அப்படின்னா யோவான் 6:66 வாசிங்க. 6:66 அந்த வசனம் அப்படியே வச்சுருங்க. உபதேசத்தையும் வந்திருக்கு. யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன்னா அவர் உபதேசம் பண்ணும் போது யாரும் என்ன பண்ணவில்லை. 5 அப்பம் 2 மீன் கொடுக்கும்போது 5 அப்பம் 2 மீன் கொடுக்கும்போது ஆசீர்வதித்து அப்போ 5000 பேர் வந்தாங்க. இப்போ அவர்கிட்ட உபதேசம் பண்ண ஆரம்பிச்சு என்னாச்சு, இப்போ எல்லாம் சபை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி. இப்போ ஏசு கேட்கிறார் அடுத்த வருஷத்தை பாருங்க. 67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். கேட்கிறார் ஆண்டவர், இப்போ நீங்க தான் 12 பேர் மிச்சம் பேலன்ஸா இருக்கிறீங்க, நீங்களும் போக விரும்புறீங்களான்னு கேட்கிறார். உடனே இயேசு சொல்றாரு, அவங்க என்ன சொன்னாங்க? சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாருங்க, வசனம் யாருக்கு இருக்குது? இயேசு என்ன இருக்குது? நித்திய ஜீவ வசனம் இருக்கிறதுனால நாங்க யாரிடத்துக்கு போவோம்? அப்போ 12 பேர்த்த பேலன்ஸ் நிற்கிறது சபையில். அல்லேலூயா. இது எல்லாம் அந்த அப்பத்துக்கும் வீட்டுக்கு வந்தவங்க ஆளை காணும். உபதேசம் பரலோகத்துக்குள்ள நுழைக்கும், பிரசங்கம் சபைக்குள்ள கொண்டு வரும். அல்லேலூயா. போதனை சபையை உருவாக்கும். 3 தான் ஆண்டு வச்சார். 1 பிரசங்கம் ஆத்மாக்களை எங்க கொண்டு வருது? சபைக்குள்ள கொண்டு வந்து தெரிவிக்கும். போதிக்கும் போது சபை உருவாக்கப்படுகிறது. உபதேசம் பண்ணும் போது நித்தியத்தின் வழியா நடத்திக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டு கேட்டாரு. 26:9 வாசிக்கும் போது ஏசாயா 26:9 என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. அந்த வசனம் 26 29:6 வாசிங்க. இங்கதான் இருக்கு. 28:6. இடிகளினாலும் பூமியும் நான் யாருக்கு உபதேசம் பண்ணுவேன்? அது அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? எந்த வசனம்? 28:9. 28. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பாருங்க, யாருக்கு தேடுறாரு ஆண்டவர். இப்போ சபையில கேட்கறது, நான் யாருக்கு போதிப்பேன், யாருக்கு உபதேசம் பண்ணா? எல்லாம் குழந்தைகளா இருந்தா என்ன பண்ண முடியாது. உபதேசமும் போதனையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாருக்கு நான் அறிவை போதிப்பேன், யாருக்கு நான் என்ன பண்ணுவேன்? உபதேசிப்பேன். என்ன சொன்னாரு? பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்கப்பட்டவர்களுக்கும் முலை மறக்கப்பட்டிருக்கும் என்றார். பால் மறந்த அர்த்தம், ஒரு பால் மறந்து குழந்தை தான் என்ன பண்ணும்? சாலிடான ஃபுட்டை சாப்பிடும். எப்பவுமே தாய்ப்பாலுக்கு அது என்ன பண்ணுது? அந்த முனையை மறக்கவே மாட்டேது. எப்போ தூக்கி தவிர வேண்டியது என்ன பண்ணுது? ஆமா. அதனால அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வளர்ந்த பிறகு அது எப்பவுமே வந்து நம்ம தாய்ப்பால் கேட்கும் போது கொஞ்சம் வேப்பரை எடுத்து வச்சிருவோம். அப்படின்னா அது பிடிக்காது. அந்த தாய் என்ன பண்ணும்? அப்படித்தானமா வேப்பரை எடுத்து என்ன பண்ணும்? பத்தி கசைங்க வச்சுட்டாங்கன்னா அந்த குழந்தை கசைந்து என்ன பண்ண மறந்துடும். அப்போ ஆண்டு சொல்றாரு, முனைய மறக்கல, தாய் போல நீ மறக்க மாட்டேன். 2 சுபமும் சபையில் அப்படியே வச்சிருக்கிறீங்க. இன்னும் என்னை ஆண்டு ஆஸ்வதிக்கல, இன்னும் பிசாசு ஓட மாட்டேங்குது, இன்னும் என்ன பண்றது? வீடு கட்ட முடியல, இன்னும் என்ன பண்றது? நம்ம சொல்லுங்க. தேவையெல்லாம் சத்தியம் பண்ற வேலைக்கு எது கிடைக்க முடியாது. நம்ம எப்படி இருக்கிறோம்? குழந்தை மாதிரி இருக்கிறோம். பாலுன்ற குழந்தைக்கு என்ன பண்ண முடியாது? ஆண்டு உபதேசத்தை அது ஜீர்ணிக்காது, போதனை பண்ணாலும் ஜீர்ணிக்காது. அதெல்லாம் என்ன பண்றது? ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க மக்கள். யாராவது இருக்கிறாங்க தேசத்துல? யாருமே இல்லை. எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? வீட்டில் அவங்க வீட்டில் பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்குது. வரவங்களை பார்த்துட்டு அவங்க லிஸ்ட் போட்டு கொடுங்கன்னா எல்லாம் என்ன இருக்குது? உங்களுக்கு ஜப குறிப்பு கொடுங்கன்னா என்ன பண்ணுறோம்? கட்டுரையே எழுதி கொடுக்குற ஆண்டா இருக்கிறாங்க. 20 வருஷம் சத்தியம் வந்துருக்காங்க.
இப்போ எனக்கு நீங்க ஜெப குறிப்பு எழுதி கொடுத்தோம். உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா 1 கோடி ஆத்மா மனம் திரும்பணும் அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன். அதான் என்னுடைய ப்ராப்ளம். அப்பனா ஆண்டவர் இந்த மாதிரி மனசுல கொடுத்ததே பெரிய பெரிய வேலை போட்டு என்ன பண்ணுவாரு, அந்த வேலையை செய்ய வைப்பாரு. நீங்க இன்னும் எனக்கு வீடு கட்டல, இன்னும் எனக்கு என்ன பண்ண வேலை கிடைக்கல, இன்னும் நான் என்ன பண்ண பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, இன்னும் எனக்கு என்ன பண்ணல, என் வியாதி போக மாட்டேங்குது, நோய் போக மாட்டேங்குது, அப்புறம் குழந்தை பாக்கி கிடைக்கல, அப்புறம் என்ன சொல்றது, என் பசங்களாம் வேலைக்கு போலையே கீழ்படி மாட்டேன், இதே நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளை வச்சு ஆட என்ன பண்ண முடியாது. அதனால 21 மணி நேரம் ஜபத்துக்கு ஆட்கள் ஏன் குறையுது? 21 மணி நேரத்துக்கு ஜபத்துக்கு காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. நாளைக்கு காலையில் 5 மணி வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்? 21 மணி நேரம் கணக்கு வந்து அந்த 21 மணி நேரம் நீங்க உட்கார்ந்தா தான் கட்டுத்தான உடையும். சரிங்களா? பாதி வர வேண்டியது 2 ஹவர் இருந்துட்டு போயிட வேண்டியது, அப்புறம் அவன் கட்டு முடியாது, அவன் வந்தது வேஸ்ட். புரியுங்களா? தேவ சபதம் என்ன பண்ணணும்? எல்லாரையும் விட்டுட்டு வீட்டெல்லாம் சாத்தி கூட்டிட்டு, ஆண்டவரே நான் வேலைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், உங்களுடைய தூதன் அனுப்பி என்ன பண்ணுங்க, இந்த வீட்டை பாதுகாத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டிட்டு எங்க வந்துடணும்? ஆளுக்கு 21 மணி நேரம் உட்காந்து நம்ம என்ன பண்ணணும்? வசதி கேட்கணும், ஜெபம் பண்ணணும், துணிக்கணும், பாடினா கட்டு தாண்டான்னா என்ன பண்ற ஆண்டவர் உடச்சிக்கணும். நம்ம 10 மணிக்கு வரோம், அப்புறம் 8 மணிக்கு 12 மணிக்கு வண்டி எடுத்து போயிடுறோம், மறுபடியும் 2 மணிக்கு போய் சாப்பிட்டு மறுபடியும் வந்து உட்காரணும். அப்ப எப்படி ஆண்டு எழுத தருவாரு? நாங்களாம் 72 மணி நேரத்துக்கு இடத்த விட்டு போல. ஐயா சொல்றாரு, போய் கொஞ்ச நேரம் நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுனாரு. 72 ஹவர்ஸ் போயிருந்தேன். அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேங்க ஐயா, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்? கோழி தன் மட்டும் கூட உட்காந்து அடிக்கடி போய் வந்து என்ன பண்ணேன்? முட்டை கொஞ்சம் வரைக்குமா எல்லாம் மட்டும் கெட்டுப்படும். அது மாதிரி தொடர்ந்து 21 நாள் உட்காந்தா தான் என்ன பண்ணுது? அதே போல ரூபத்தை கொண்டு குஞ்சுகளை பெற்றது. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல அவங்க 10 பகல் 10 அப்போஸ்தலர் உட்கார்ந்தனால தான் அபிஷேகம் ஊற்றிருக்கு. ஆண்டவர் அளவெல்லாம் ஊற்றினார். நம்ம உட்காரணும், ஒரு சேலஞ்ச் பண்ணி உட்காரணும். கத்தை பார்த்து கொள்வாரு. தண்ணி பக்கத்தில் வச்சு குடிச்சினே என்ன பண்ணுங்க, டீ கொடுக்குறா குடிச்சிக்கினே இந்த ஏரியா விட்டு எங்க போகக்கூடாது. அது பிறகு பாருங்க, அவங்களுடைய எல்லா கட்டும் உடைஞ்சி பூரண விடுதலை ஆயிடுது. அல்லேலூயா. அது பிறகு எனக்கு கழுத்து வலிக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டேங்க. ஆண்டவர் உங்களை உருவாக்குவார், ஸ்டாண்டர்டா வச்சுக்குவார், எல்லா தேவையும் ஆண்டவர் சந்திப்பார், ஒரு குறையில்லாத ஒன்று வாழ வைப்பார். அல்லேலூயா. குறையா வைக்கணும் ஆண்டவர். அவனுடைய சபதம் நம்ம நிறைவா உட்காராதனால குறைய வரும். ரட்சிக்கப்பட்ட பிறகு 2 வருஷம் 3 வருஷம் தான் நம்ம குறைய வச்சுக்கணும். அது பிறகு நமக்கு எந்த என்ன இருக்கக்கூடாது, சைடு எஃபெக்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் பையன் மன திரும்பல, இன்னும் எனக்கு இடுப்பு வலிக்குது, இன்னும் எனக்கு என்ன பண்ணல, சம்பள வேலை கிடைக்கல, இதெல்லாம் சொல்லிடக்கூடாது. உன்னை படைத்த தேவன், உன்னை உருவாக்கின தேவன், உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த தேவன், உனக்கு தகப்பனா இருக்கு, எல்லாத்தையும் செய்து முடிச்சுடுவார். 3 வருஷம் தான், இல்லைன்னா 5 வருஷம். அது பிறகு உனக்கு எந்த ஒரு இதுவும் என்ன பண்ணக்கூடாது, உன் தனிப்பட்ட காரியக்காக ஜெபம் பண்ணவே கூடாது. என்னை ஆசீர்வாதம் சொல்லவே கூடாது சபையில் வந்து. அல்லேலூயா. அழிந்து போற மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் இந்த உலகத்துல இந்த பட்டணத்துக்குள்ள எவ்வளவு பேர் ஜெபிக்காத இருக்கிறாங்க மக்கள். இந்த பட்டணத்தில்